ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோல ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜாதகத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகத்தை பாருங்க. இவரு மராத்தி ஃபேமிலி பேக்ரவுண்ட். இவரோட ஒரிஜினல் நேம் சிவாஜி ராவ் கெக்வாட். இவருக்கு லக்னம் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம், ராசி மகர ராசி. இவர் பிறந்தது சுக்லபக்ஷா சதுர்த்தி திதியில பிறந்திருக்காரு. லக்னத்துக்கு 2ல சனி கேது சேர்ந்திருக்கு. 4ல சூரியன், 5ல புதன் சுக்கிரன், 6ல சந்திரன் உச்ச செவ்வாய், 7ல குரு, 8ல ராகு. இவருக்கு நடப்பு தசா பாத்தீங்கன்னா புதன் தசால சந்திரபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. இவரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி செவ்வாய் மட்டும்தான் உச்சத்துல இருக்கும். மத்த பிளானட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி தெரியும் மேம்போக்கா பார்த்தோம்னா. ஆனா இவரோட ஜாதகத்தை கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா நிறைய பிளானட்ஸ் இன்டைரக்டான ஸ்ட்ரென்த்ல இருக்கும். இவரோட ஜாதகத்துல பாக்கியாதிபதி செவ்வாய் உச்சத்துல இருக்கும். 5ஆம் அதிபதி குரு கேந்திர பலத்துல, 8ல உள்ள ராகுவோட சார பரிவர்த்தனையில இருக்கும். குரு ராகு சார பரிவர்த்தனை இங்க இவருக்கு இருக்கு. லக்னாதிபதி சூரியன் கேந்திர பலத்துல 4ஆம் பாவகத்துல உச்ச செவ்வாயோட பாவகத்துல இருக்காரு. இங்க லக்னாதிபதி சூரியனுக்கு 6ஆம் அதிபதி சனியோட பார்வை இருக்கிறது ஒரு வகையில மைனஸ் தான். சந்திரன், சனி, ராகு இந்த 3 பாத்தீங்கன்னா புஷ்கராம்ச பலத்துல இருக்கும். இதுல சனி 6ஆம் அதிபதியா இருந்தாலும் இவர் ராசிநாதனா வர்றாரு. சோ ராசிநாதன் இவர் ஜாதகத்துல புஷ்கராம்ச பலத்துல இருக்காரு. இதே இது இவரோட நவாம்சத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க புதன், சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 4 பிளானட்ஸும் ஸ்தான பலத்துல இருக்கும் நவாம்சத்துல. சோ இவரோட ஜாதகத்தை மேம்போக்கா பார்த்தோம்னா பிளானட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா இவர் ஜாதகத்துல பிளானட்ஸ் எல்லாம் ஹிட் அண்ட் பவர்ல இருக்கும். இவர் ஜாதகப்படி இவருக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து கிடைச்சதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட லக்னத்தை பாக்கியாதிபதி செவ்வாய் உச்சமாகி பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம 5ஆம் அதிபதி குருவோட பார்வையும் லக்னத்துக்கு இருக்கு. சோ லக்னத்துக்கு 2 திரிகோண அதிபதிகளோட தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம லக்னாதிபதி உச்ச செவ்வாயோட பாவகத்துல கேந்திர பலத்துல இருக்காரு. லக்னம் பிரகாசமா இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலையும் இவருக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து கிடைச்சது. இவரோட ஜாதகத்துல அஷ்டமஸ்தானத்துல ராகு, 6ஆம் அதிபதி சனியோட பார்வையில இருக்கு. இந்த மோசமான அமைப்புல உள்ள ராகு தசா இவருக்கு சின்ன வயசுல முடிஞ்சிருச்சு. இந்த மோசமான ராகு தசா அமைப்புல இவருக்கு புதன் புத்தி முடிகிற வரைக்கும் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, பஸ் கண்டக்டரா இருந்தாரு. இப்படி ஒரு சாதாரண ஸ்டேஜ்ல தான் இருந்தாரு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிம்ம லக்னத்துக்கு ஆகாத 6ஆம் அதிபதி சனியோட பார்வைய ராகு வாங்கினதுனாலதான். இவர் ஜாதகப்படி இவருக்கு சினிமா ஃபீல்டு அமைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமாக்குரிய பிளானட்ஸ் சுக்கிரன் புதன் காம்பினேஷன் 5ஆம் பாவகத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம ராகு சினிமாக்குரிய இன்னொரு பிளானட் ராகு சார பரிவர்த்தனையில இருக்கு. இங்க சுக்கிரனும் புதனும் லாபஸ்தானத்தையும் பாக்குறாங்க. ராகுவுக்கு 10ல இந்த சுக்கிரன் புதன் காம்பினேஷன் இருக்கு. இந்த அமைப்பால இவருக்கு சினிமா ஃபீல்டு அமைஞ்சது. ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் எப்போ சினிமால இன்ட்ரோடியூஸ் ஆனாருன்னு பாத்தீங்கன்னா 1975ல அபூர்வ ராகங்கள் படத்துல கே பாலச்சந்தர் படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அப்போ பாத்தீங்கன்னா இவருக்கு ராகு தசால கேது புத்தி நடந்துகிட்டு இருந்தது. ராகு தசால கேது புத்தி இவரை சினிமாக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது. இங்க கேது பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சூரியனோட சாரத்துல இருக்கும். ராகுதசா கேது புத்தில இவர் சினிமா ஃபீல்டுல இன்ட்ரோடியூஸ் ஆனாலுமே ஆரம்ப காலத்துல ரொம்ப சிரமங்களை சந்திக்க தான் செஞ்சாரு. இந்த சினிமா ஃபீல்டுல கிட்டத்தட்ட ராகுதசால சுக்கிரபுத்தி முடிகிற வரைக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சினிமா ஃபீல்டுல சந்திச்சாரு. அதுக்கு காரணம் ராகு அஷ்டமஸ்தானத்துல 6ஆம் அதிபதி பார்வை வாங்கி தசை நடத்தினதுதான். அதுக்கப்புறம் 1980ல இவருக்கு ராகு தசால லக்னாதிபதி சூரிய புத்தி ஆரம்பமாச்சு. சூரிய புத்தி இவருக்கு பில்லா படம் மூலமா ஒரு பெரிய ஹிட் கொடுத்து இவருக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தையும் கொடுத்துச்சு. அந்த சூரிய புத்தி காலத்துல இவரு தமிழ் சினிமாவோட டாப் ஸ்டார் ஆனாரு. எந்த தசாவா இருந்தாலும் லக்னாதிபதி நல்ல அமைப்புல உள்ள லக்னாதிபதியோட புத்தி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு லக்ன சுபர் 5ஆம் அதிபதி குருதசா 1983வது வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு. குருதசா குரு புத்தி ஆரம்பிச்சதுல இருந்தே இவரு பிளாக் பஸ்டர்ஸ் மூவிஸா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. சவுத் இந்தியா சினிமா ஃபீல்டுலயே இவர் பாப்புலரான ஆக்டர் ஆனாரு. அந்த டைம் இவர் தெலுங்கு, கன்னடா இந்த படங்கள்லயும் நடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த குரு புத்தி ஆரம்பமான 1983ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாலிவுட் மூவிலையும் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு.
குருதசா முழுவதுமே இவர் அதிகமான பிளாக் பஸ்டர் மூவிஸ் கொடுத்தாரு. 1990ல இவர் குருதசால கேது புத்தி நடந்துகிட்டு இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி பணக்காரன்கிற படம் கொடுத்தாரு. இவருக்கு ராகுதசால கேது புத்தி நடக்கும்போது முத சினிமால இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி குருதசால கேது புத்தி நடக்கும்போது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவிய கொடுத்திருக்காரு. அதுக்கு காரணமும் கேது லக்னாதிபதி சூரியனோட சாரத்துல இருக்கிறதுனால தான். ரஜினிகாந்துக்கு 1999ல இருந்து இவரோட சிம்ம லக்னத்துக்கு ஆகாத 6ஆம் அதிபதி சனி தசா ஆரம்பமாச்சு. சனி இவருக்கு 6ஆம் அதிபதிங்கிறதுனால இவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது. குருதசா முடிகிற வரைக்குமே கண்டினியூஸா ஏகப்பட்ட படம் எல்லாம் கொடுத்தவருக்கு சனி தசால இவருக்கு பட வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. 2 வருஷத்துக்கு ஒரு படம் இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இவருக்கு சனி தசால அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம சனி தசால இவரு பைனான்சியலாவும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சாரு. 6ஆம் அதிபதி சனிங்கிறதுனால கோர்ட் கேஸ் ப்ராப்ளம்ஸையும் இவர் சந்திச்சாரு. ரஜினிகாந்துக்கு 2002 வருஷம் 6ஆம் அதிபதி சனி தசால புதன் புத்தி நடந்துகிட்டு இருந்தது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு பாபா படம் ஒரு ஃபிளாப் படமா அமைஞ்சது. இதனால பெரிய அளவு பைனான்சியல் லாஸையும் ஃபேஸ் பண்ணாரு. ரஜினிகாந்துக்கு 2005 வருஷம் சனி தசால கேது புத்தி நடந்துகிட்டு இருந்தது. கேது புத்தி பாத்தீங்கன்னா இவருக்கு சந்திரமுகி படம் மூலமா திரும்ப ஒரு பெரிய ஹிட் கொடுத்தது. ஒரு பெரிய கம்பேக். பாபா படம் தோல்விக்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பேக்க கொடுத்தது. ராகு தசால கேது புத்தி நடக்கும்போது சினிமால என்ட்ரி ஆனாரு. குரு தசால கேது புத்தி நடக்கும்போது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி பணக்காரன் படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சனி தசால கேது புத்தி நடக்கும்போது சந்திரமுகிங்கிற ஒரு பெரிய சூப்பர் ஹிட் மூவியையும் கொடுத்திருக்காரு. கேது புத்தி வர்ற நேரம்லாம் பாருங்க இவருக்கு ஏதாவது லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குது. அதுக்கு காரணம் இந்த கேது லக்னாதிபதி சூரியனோட சாரத்துல புஷ்கராம்ச பலத்துல இருக்கிறதுனாலையும் தான். அதுக்கப்புறம் இவருக்கு சனி தசால சுக்கிர புத்தி 2007ல நடக்கும்போது சிவாஜிங்கிற ஹிட் படத்தையும் கொடுத்தாரு. ரஜினிகாந்துக்கு 2016 வருஷம் சனி தசால குரு புத்தி நடந்த போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் நடந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தசாநாதன் சனி 6ஆம் அதிபதி, புக்திநாதன் குரு அஷ்டமாதிபதி, 6-8 அதிபதி சஷ்டாஷ்டங்கமா இருந்ததுனால இவருக்கு இந்த சிக்கலை உண்டு பண்ணியிருக்கு. இவருக்கு கிட்னி பாதிச்சதுக்கு காரணம் என்னன்னா அஷ்டமஸ்தானத்துல ராகு 6ஆம் அதிபதி சனியோட பார்வையில இருக்கிறதுனால தான். இவருக்கு 6ஆம் அதிபதி சனி தனஸ்தானத்துல இருந்து தசை நடத்துறதுனால சனி தசால பைனான்சியல் ரீதியான ப்ராப்ளம சந்திச்சாரு. 6ஆம் அதிபதிங்கிறதுனால ஹெல்த் இஷ்யூவை சந்திச்சாரு. கோர்ட் கேஸையும் சந்திச்சாரு. ஆனா இவரோட சிம்ம லக்னத்துக்கு ஆகாத மோசமான 6ஆம் அதிபதி சனி தசால இவரோட சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து குறையல. அது மட்டும் இல்லாம சினிமா ஃபீல்டை விட்டும் போகல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு சனி 6ஆம் அதிபதியா இருந்தாலும் ராசிநாதனா அமைஞ்சதுனாலதான். ராசிநாதனா இருந்ததுனாலதான் இவருக்கு சனி தசால அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாராவும் நீடிச்சாரு, சினிமா ஃபீல்டுலயும் நீடிச்சாரு. ஒருவேளை இவருக்கு 6ஆம் அதிபதி சனி ராசிநாதனா மட்டும் அமையாம இருந்திருந்தா இவர் சனி தசால சினிமா ஃபீல்டை விட்டே போயிருப்பாரு. சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தும் நீடிச்சிருக்காரு. ரஜினிகாந்துக்கு மேரேஜ் எப்போ நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ராகு தசால சந்திரபுக்தி நடக்கும்போது, அதாவது 1981 வருஷம் இவருக்கு மேரேஜ் நடந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தசாநாதன் ராகு 7ஆம் அதிபதி சனியோட பார்வையில இருக்கு. கலத்திரஸ்தானத்தை குறிக்கிற 7ஆம் பாவக அதிபதி சனியோட பார்வையில இருக்கு. புக்திநாதன் சந்திரன் பாத்தீங்கன்னா அவரு ராசிக்கு 7ஆம் அதிபதி ஆகிறாரு. தசாநாதன் ராகு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோட பார்வையில இருக்காரு. புக்திநாதன் சந்திரன் ராசிக்கு 7ஆம் அதிபதியா அமைஞ்சிருக்காரு. இந்த அமைப்பால இவருக்கு ராகு தசா சந்திரபுக்தி சனி அந்தரத்துல கல்யாணம் நடந்தது. இவருக்கு 5ஆம் அதிபதி குரு கலத்திரஸ்தானம் 7ல இருக்கிறதுனால கல்யாண வாழ்க்கை நல்லபடியா இருக்கு. இவரோட புத்திரஸ்தானமான 5ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா 2 கிரகம் இருக்கு, சுக்கிரன் புதன். சுக்கிரன் பெண் கிரகம், புதன் நியூட்ரல் பிளானட். சோ இந்த அமைப்பால இவருக்கு 2 பெண் குழந்தை அமைஞ்சது. மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா பிறந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா சனி தசா சந்திரபுக்தியில. 2வது பொண்ணு சௌந்தர்யா பிறந்தது குரு தசா குரு புத்தி காலத்துல. ஜென்ரலாவே ரஜினிகாந்த் ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஆன்மீகவாதி. இவருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி, யோகா, மெடிடேஷன் இதுலலாம் ஆர்வம் அதிகமாவே இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட லக்னத்துக்கு 2ல சனி கேது சேர்க்கை இருக்கிறதுனாலதான். சனி கேது சேர்க்கை இவருக்கு ஆன்மீக எண்ணம் அதிகமாவே கொடுத்திருக்கு. அதே சமயம் 2ஆம் பாவகம் வாயை குறிக்கிற பாவகம். அந்த பாவகத்துல
சனி கேது சேர்க்கை இருக்கிறதுனால இவரு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட்டால பாதிக்கப்பட்டாரு. கேது சனி ரெண்டுமே போதை வஸ்துகளை குறிக்கிற கிரகம். இவருக்கு 5ஆம் அதிபதி குருவோட சார பரிவர்த்தனையான ராகுவோட தசா சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி குரு தசாலையும் இந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து நீடிச்சது. ராசிநாதன் சனி தசாலையும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து நீடிச்சது. இப்போ இவருக்கு லாபாதிபதி புதன் தசாலையும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து நீடிக்கத்தான் செய்யும். இந்த புதன் தசாலையும் இவரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தோட ஹீரோவா சினிமால நீடிக்க தான் செய்வாரு. இப்போ இவருக்கு புதன் தசால சந்திர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து செவ்வாய் புத்தி யோகாதிபதி புத்தி நடக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு புதன் தசால இந்த ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி இதுதான் அன்பேவரபிளா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.